அனைவருக்கும் வணக்கம். You are listening to the Hindu Editorial Analysis podcast from Score Clever. என் பேரு மலர். தினமும் நாம 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட எளிய தமிழ் விளக்கத்தையும் பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வோகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது ஏதாவது சென்டென்ஸ் புரியலைனா தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸையும் அதோட தமிழ் விளக்கத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. முடிஞ்சா பொருள் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை சொல்லி பாருங்க. எஸ்பெஷலி நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த பிராக்டிஸை தினமும் பண்ணுங்க. ப்ராமிஸ், வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நவம்பர் 20, 2025. முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ரீசெட் வித் ரியாத் ஆன் யுஎஸ் சவுதி அரேபியா டைஸ். ரியாதுடன் ஒரு புது தொடக்கம். யுஎஸ் சவுதி அரேபியா உறவுகள் பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. The United States seems to have dehyphenated Saudi Arabia and Israel in its West Asia plans. அமெரிக்கா தன்னோட மேற்கு ஆசிய திட்டங்கள்ல சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் தனித்தனியா பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி பெரியுது. டீஹைஃபனேட்னா 2 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்காம தனித்தனியா டீல் பண்றது. சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான்ஸ் விசிட் டு த ஒயிட் ஹவுஸ். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஒயிட் ஹவுஸுக்கு விசிட் போனது மார்க் தி அஃபிஷியல் எண்ட் ஆஃப் அ பிரீஃப் சில் இன் ரிலேஷன்ஸ். ஒரு சில காலமா இருந்த ஒரு பனிப்போரோட அதிகாரப்பூர்வமான முடிவை குறிக்குது. பிட்வீன் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அண்ட் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அரப் ஸ்டேட். அதாவது உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகள்லேயே மிகவும் செல்வாக்குமிக்க நாடான சவுதிக்கும் இடையில இருந்த பிரச்சினை முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கு. டைஸ் ஹேட் ஹிட் அ லோ ஆஃப்டர் ஜமால் கஷோகி, a Saudi dissident journalist in the US, was murdered. இந்த உறவுகள் ரொம்ப மோசமான நிலைக்கு போச்சு. எப்போனா அமெரிக்காவில் இருந்த சவுதி அரச விமர்சனம் செஞ்ச பத்திரிகையாளரான ஜமால் கஷோகி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம். இன்சைட் த கிங்டம்ஸ் கான்சுலேட் இன் இஸ்தான்புல் இன் அக்டோபர் 2018. 2018 அக்டோபர்ல இஸ்தான்புல்ல இருக்கிற சவுதி தூதரகத்துக்குள்ளேயே அவர் கொல்லப்பட்டார். US intelligence agencies later concluded that MBS had ordered the killing. அமெரிக்க உளவு அமைப்புகள் இந்த கொலையை செய்ய சொல்லி MBS, அதாவது முகமது பின் சல்மான் தான் உத்தரவிட்டார்னு பின்னாடி சொன்னாங்க. During his election campaign, Joe Biden had vowed to hold MBS accountable. ஜோ பைடன் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது MBS-ஐ இதுக்கு பொறுப்பேற்க வைப்பேன்னு சபதம் செஞ்சாரு. பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா. Yet it was Mr. Biden who took steps to rehabilitate the prince. ஆனா பாருங்க, அதே பைடன் தான் அந்த இளவரசரோட பேரை சரி செய்ய, அதாவது அவரை மறுபடியும் நல்லவரா காட்ட நடவடிக்கைகள் எடுத்தார். He traveled to Jeddah in July 2022. அவரு ஜூலை 2012ல ஜெத்தாக்கு போனாரு. Where he greeted the heir to the Saudi throne with a fist bump. அங்க சவுதி அரியணைக்கு வாரிசான MBS-அ ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணி வரவேற்றார். அப்பாடா, ஒரு ஃபிஸ்ட் பம்ப்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு போல. டொனால்ட் ட்ரம்ப் who brokered the 2020 Abraham Accords. 2020ல ஆப்ரஹாம் ஒப்பந்தம் உருவாக காரணமாயிருந்த டொனால்ட் ட்ரம்ப் has been keen to deepen America's traditional ties with its Arab partners. அமெரிக்காவோட அரபு கூட்டாளி நாடுகளுடனான பாரம்பரிய உறவுகளை வலுப்படுத்த ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. On Tuesday, he defended MBS human rights record. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர் MBS-ஓட மனித உரிமை மீறல் பதிவுகளை டிஃபெண்ட் பண்ணி பேசினாரு, claiming that the prince knew nothing about Khashoggi's murder. அந்த இளவரசருக்கு கஷோகி கொலை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னாரு. ஆமா, யாருக்குமே எதுவும் தெரியாது. He also promised to sell tanks and F-35 fighters to Saudi Arabia. அது மட்டுமில்லாம சவுதி அரேபியாவுக்கு டேங்க்ஸும் F-35 போர் விமானங்களும் விற்க போறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. Despite Israel's objections. இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட இதை செய்ய போறதா சொல்லியிருக்காரு. It will also get access to America's most advanced computer chips. சவுதிக்கு அமெரிக்காவோட மிக நவீன கம்ப்யூட்டர் சிப்ஸும் கிடைக்க போகுது. MBS is seeking to build vast data centers. MBS மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸை உருவாக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. டு டிரான்ஸ்ஃபார்ம் சவுதி அரேபியா இன்டு ஏ டெக்னாலஜிக்கல் பவர் ஹவுஸ். சவுதி அரேபியாவை ஒரு தொழில்நுட்ப சக்தி வாய்ந்த நாடா மாத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாரு. Historically, Saudi Arabia's abysmal human rights record has played little role in shaping its relationship with Washington.
சரித்திரப்படி பார்த்தா சவுதி அரேபியாவோட படுமோசமான மனித உரிமை மீறல்கள் வாஷிங்டனுடனான அதன் உறவை உருவாக்குறதுல பெரிய பங்கேதுவும் வகிக்கல. லாங் anchored in geopolitical and energy interests. ஏன்னா அவங்க உறவு எப்போதுமே புவிசார் அரசியல் மற்றும் எரிசக்தி நலன்களை மையமாக வச்சுதான் இருந்திருக்கு. வேல்யூஸ்லாம் அப்புறம்தான். There have been moments of strain. அவங்களுக்குள்ள சில நேரங்கள்ல மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு. உதாரணமா 1973 எண்ணெய் எதிர்ச்சி, 9/11 தாக்குதலுக்கு பிறகான அவநம்பிக்கை, இல்லனா கஷோகி கொலைக்கு பிறகான பனிப்போர் மாதிரி. But both sides have consistently prioritized strategic alignment over values. ஆனா ரெண்டு தரப்பும் எப்போதுமே தங்களோட கொள்கைகளை விட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. One persistent complication, however, has been Israel. ஆனா தொடர்ந்து ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கு, அதுதான் இஸ்ரேல். America's closest regional ally, which does not have formal diplomatic ties with Riyadh. இஸ்ரேல் தான் அந்த பகுதியில அமெரிக்காவோட நெருங்கிய கூட்டாளி, ஆனா அவங்களுக்கு ரியாத் அதாவது சவுதியோட முறையான ராஜதந்திர உறவுகள் கிடையாது. After the Abraham Accords were signed, the Biden administration pushed Saudi Arabia to join the framework by normalizing ties with Israel. ஆப்ரஹாம் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பைடன் நிர்வாகம் சவுதி அரேபியாவை இஸ்ரேலுடன் உறவுகளை நார்மலைஸ் செய்து அந்த கட்டமைப்பில் சேர சொல்லி வற்புறுத்தியது. MBS had said in September 2023 that Saudi Arabia and Israel were in an advanced stage of negotiations. MBS செப்டம்பர் 2013ல சவுதியும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைகள்ல ஒரு மேம்பட்ட கட்டத்தில் தற்போது உள்ளதா சொன்னார். But the October 7 Hamas attack and Israel's genocidal Gaza war halted the momentum. ஆனா அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலும் இஸ்ரேலின் இனப்படுகொலைன்னு சொல்லப்படுற காசா போரும் அந்த வேகத்தை நிறுத்திடுச்சு. Today Saudi Arabia says it remains open to joining their accords. ஆனா இன்னைக்கு சவுதி அரேபியா அந்த ஒப்பந்தத்துல சேர நாங்க தயாராதான் இருக்கோன்னு சொல்லுது. But only if there is a credible time-bound path towards a two-state solution to the Palestine question. ஆனா ஒரு கண்டிஷன், பாலஸ்டைன் பிரச்சினைக்கு நம்பகமான காலக்கெடுவுடன் கூடிய இருநிலை தீர்வுக்கான பாதை அமைக்கப்பட்டா மட்டும்தான் சேருவோன்னு சொல்லுது. A position Israel opposes. ஆனா இந்த நிலைப்பாட்ட இஸ்ரேல் எதிர்க்குது. Mr. Trump appears to have realized both the regional complexities and Israel's intransigence. திரு ட்ரம்ப் அந்த பிரதேசத்தோட சிக்கல்களையும் இஸ்ரேலோட பிடிவாதத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. He now seems prepared to deepen ties with Saudi Arabia without demanding an immediate commitment to recognize Israel. இப்போ அவரை இஸ்ரேலை அங்கீகரிக்கணும்னு உடனடியா எந்தவிதமான கமிட்மெண்ட்டும் கேட்காமலேயே சவுதி அரேபியாவுடன் உறவுகளை வலுப்படுத்த தயாரா தற்போது உள்ள மாதிரி தெரியுது. In effect, he has dehyphenated Saudi Arabia from the Abraham Accords for now. இதனால இப்போதைக்கு அவர் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலிருந்து சவுதி அரேபியாவை பிரிச்சுட்டாரு, அதாவது dehyphenate பண்ணிட்டாரு. Choosing instead to cultivate direct, stronger ties with the kingdom, ஏன்னா அவரு தன்னோட பரந்த மேற்கு ஆசிய திட்டங்களுக்கு சவுதி தான் மையம்னு நினைக்கிறாரு. ஓகே ஆஸ்பிரன்ஸ், முதல் எடிட்டோரியல் முடிஞ்சது. ஒரு சின்ன பிரேக். UPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேங்கிங்னு எந்த எக்ஸாம்க்கு படிச்சாலும் சரி, vocabularies, idioms and phrasesலாம் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே எங்க ஸ்கோர் கிளவர் டீம் ஒரு சூப்பரான ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் இட் அவுட். அப்படியே எங்களோட இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு தி செகண்ட் எடிட்டோரியல். இது கொஞ்சம் லீகலான டாபிக், சோ கவனமா கேளுங்க. பிரேக்கிங் த ரூல்ஸ் ஆன் த ரிவர்சிங் ஆஃப் த வனசக்தி ரூலிங். விதிகளை மீறுதல், வனசக்தி தீர்ப்பை மாற்றியது பற்றி. போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் மஸ்ட் ரிமைன் த எக்ஸெப்ஷன், நாட் த ரூல். போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் அதாவது ஒரு செயல் செஞ்சதுக்கு அப்புறமா அனுமதி வாங்குறது விதிவிலக்கா தான் இருக்கணும், வாடிக்கையான விதியா மாறக்கூடாது. The majority decision by a bench of the Supreme Court to reverse its May 2025 order, which had stayed the grant of post facto environmental clearances, illustrates the difficulty of dealing with the seemingly irreversible consequences of a much abused law. உச்ச நீதிமன்ற அமர்வில் இருந்த ஜட்ஜஸ்ல பெரும்பான்மையானோர் எடுத்த ஒரு முடிவு அவங்களோட மே 2025 உத்தரவை மாத்தி அமைக்குது. அந்த பழைய உத்தரவு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குறதுக்கு தடை விதிச்சிருந்தது. இந்த ரிவர்சல்
தவறா பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தோட மீள முடியாததா தோன்ற விளைவுகளை கையாள்றதுல இருக்கிற சிரமத்தை காட்டுது. The controversy is also about the form of the Environment Ministry's instruments that normalized those exceptions. இந்த சர்ச்சை சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த விதிவிலக்குகளை சாதாரண விஷயமா மாத்துச்சுங்கிறத பத்தியும் தான். The Environment Protection Act 1986 and EIA notifications of 1994 and 2006 are framed around prior environmental clearance, which means that large construction and industrial projects must not start work until an authority has assessed their consequences. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 மற்றும் 1994-2006ல EIA அறிவிப்புகள் எல்லாமே prior environmental clearance, அதாவது முன் சுற்றுச்சூழல் அனுமதியை மையமா வச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய கட்டுமானம் மற்றும் தொழிற்சாலை திட்டங்கள் ஒரு அதிகாரியா அதோட விளைவுகளை ஆய்வு செய்யற வரைக்கும் வேலையை தொடங்கக்கூடாது. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வேலையே ஆரம்பிக்கணும். Decisions by the court, including Common Cause 2017 and Alembic Pharmaceuticals 2020, treated post facto EC as impermissible where prior EC was mandatory. Common Cause 2017, Alembic Pharmaceuticals 2020 வழக்குகள் உட்பட நீதிமன்றம் எடுத்த முடிவுகள் போஸ்ட் ஃபேக்டோ ஈஸிய முன் அனுமதி கட்டாயமா இருக்கிற இடங்கள்ல அனுமதிக்க முடியாததுன்னு சொல்லிச்சு. The order in May in Vanasakthi read this as ruling out post facto ECs altogether for such projects. மே மாசம் வனசக்தி வழக்குல வந்த உத்தரவு இந்த மாதிரி திட்டங்களுக்கு போஸ்ட் ஃபேக்டோ ஈஸிய மொத்தமாவே நீக்குவதாக புரிஞ்சுக்கிச்சு. The new majority does not say EC first is no longer the rule, but locates a narrow space for post facto clearances by relying on Alembic, S. Swamy and others to allow regularization when considerable resources have already been committed. இப்போ வந்திருக்கிற புதிய பெரும்பான்மை தீர்ப்பு EC first இனிமேல் விதி இல்லைன்னு சொல்லல. ஆனா போஸ்ட் ஃபேக்டோ அனுமதிகளுக்கு ஒரு குறுகிய இடத்தை உருவாக்குது. அலம்பிக், எஸ். சுவாமி மாதிரி பழைய வழக்குகளை ஆதாரமா வச்சு ஏற்கனவே கணிசமான வளங்கள் செலவழிக்கப்பட்டிருந்தா அதை முறைப்படுத்த அனுமதிக்கலான்னு சொல்லுது, பொதுவா அபராதத்தோட. This still means that the ministry can maintain EC first as the legal default and allow post facto clearances only in rare, highly constrained cases. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுற்றுச்சூழல் அமைச்சகம் EC first என்பதை சட்ட ரீதியான டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். அரிதான ரொம்பவும் கட்டுப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல மட்டும் போஸ்ட் ஃபேக்டோ அனுமதிகளை அனுமதிக்கலாம். In any case, the spirit of the EC regime remains ex ante. எது எப்படியோ EC முறையோட உண்மையான நோக்கம் எக்ஸ் ஆன்டே தான். எக்ஸ் ஆன்டேனா நிகழ்வுக்கு முன், ஸோ அனுமதி முன்னாடியே வாங்கணும். A clearance granted after construction has begun or finished cannot replicate the EIA's rationale, which is to make environmental related decisions before the potential cumulative consequences are underway. வேலை முடிஞ்ச பிறங்க கொடுக்கிற அனுமதியால அபராதம் விதிக்க முடியும், பாதிப்பு குறைக்க வழி சொல்ல முடியும், அல்லது மூடிவிடவோ இடிக்கவோ உத்தரவிட முடியும், அவ்வளவுதான். Even if the judiciary permits such ECs in certain circumstances now, ஒருவேளை நீதிமன்றம் சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி ECகளை அனுமதிச்சாலும் கூட, the clearances will be remedial and sit uneasily with the structure of environmental jurisprudence in India since 1990s. அந்த அனுமதிகள் வெறும் பரிகாரமா தான் இருக்கும். அது 1990ஸ்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற சுற்றுச்சூழல் சட்ட கட்டமைப்போட ஒரு மாதிரி பொருந்தாம தான் நிற்கும். The majority's concern about differential treatment of past and future violators is also understandable. கடந்த காலத்துல விதி மீறினவங்களையும் எதிர்காலத்துல விதி மீற போறவங்களையும் வித்தியாசமா நடத்துறத பத்தின பெரும்பான்மை நீதிபதிகளோட கவலை புரிஞ்சுக்கக்கூடியதுதான். ஈவன் இஃப் தேர் ரெமெடி இஸ் நாட், அவங்க சொல்ற தீர்வு சரியில்லைனாலும் கூட. Vanasakthi struck down the 2017 notification and subsequent Environment Ministry Office memoranda that facilitated post facto EC. வனசக்தி வழக்கு 2017 அறிவிப்பையும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபேக்டோ ECக்கு வழி செஞ்ச அமைச்சகத்தோட அலுவலக குறிப்புகளையும் ரத்து செஞ்சுது. பட் இட் லெட் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் ஃபேக்டோ ECs ஸ்டாண்ட். ஆனா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட போஸ்ட் ஃபேக்டோ ECகள் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுச்சு. The majority treated this as discriminatory, which is fair, but unequal treatment during a shift from a permissive to a stricter regime is to be expected during regulatory housekeeping.
இத பெரும்பான்மை நீதிபதிகள் பாரபட்சமா தான் பார்த்தாங்க. அது நியாயம்தான். ஆனா ஒரு தாராளமான ஆட்சியிலிருந்து ஒரு கடினமான ஆட்சிக்கு மாறும்போது இந்த மாதிரி சமமற்ற மெத்தகைரிசு எதிர்பார்க்கக்கூடியதுதான். அது ஒரு ரெகுலேட்டரி ஹவுஸ் கீப்பிங், அதாவது விதிகளை சரி செய்யும் போது நடக்கக்கூடியது. Its existence by itself does not require that an old route be revived. இப்படி ஒரு சமமற்ற நிலை இருக்கிறதுனாலே அந்த பழைய தப்பான வழியை மறுபடியும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. The court has also recalled the bar on post facto ECs and reopened the legal question. நீதிமன்றம் போஸ்ட் ஃபேக்டோ ஈசி மீதான தடையை திரும்ப பெற்று அந்த சட்ட கேள்வியை மறுபடியும் திறந்து விட்டுருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, வரையறுக்கப்பட்ட போஸ்ட் ஃபேக்டோ முறைப்படுத்துதல் என்பது முற்றிலும் ஏற்க முடியாததுன்னு நீதிமன்றம் நினைக்குது. In the end, the ministry must treat post facto ECs as exceptional. கடைசியா அமைச்சகம் போஸ்ட் ஃபேக்டோ ஈசிகளை ஒரு விதிவிலக்கா தான் பார்க்கணும். Not least because they are inherently at odds with the legal framework. ஏன்னா அது சட்ட கட்டமைப்போட இயல்பாவே முரண்படுது. Any complaint about discrimination between past and future violators should be addressed by tightening legacy clearances, not by normalizing post facto regularization. கடந்த காலம் மற்றும் எதிர்கால விதி மீறுபவர்களுக்கு இடையான பாகுபாடு குறித்த எந்த புகாரும் பழைய அனுமதிகளை கடுமையாக்குவதன் மூலம்தான் சரி செய்யப்படணும். போஸ்ட் ஃபேக்டோ முறைப்படுத்துதலை சாதாரணமாக்குறதன் மூலமா இல்ல. And that's a wrap for today's editorials. கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான் இல்லையா? பட் டோன்ட் வரி, படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு ஃபன் வழி இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்த அத்தனை வொக்காபுலரிஸையும் வச்சு இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். அதுதான் எடிட்டோரியல் வொக்காபுலரி, த IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செமையா இருக்கும். உங்க வொக்காபுலரி பவரை டெஸ்ட் பண்ணி மற்ற ஆஸ்பிரன்ஸ் கூட காம்பீட் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ். மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. சேனல் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். I'll see you there tonight and back here tomorrow with 2 more editorials. This is Malar from Score Clever signing off. Keep learning, keep growing.